இந்த 1200 தொழிலாளர்கள் வந்து அவங்களோட ஊதிய விவகாரம் மற்றும் இந்த சங்கத்தை அவர்கள் பதிவு பண்ணணும். சங்கத்தை வந்து இந்த நிர்வாகம் வந்து ஏற்றுக்கணும், அவங்க அவங்க அங்கீகரிக்கணும். அதுதான் இந்த ரெண்டு முக்கியமான கோரிக்கை. இந்த ஊதிய உயர்வு தொடர்பான அந்த பிரச்சனைகள் இருக்குதா சொல்றீங்களா சார்? அது வந்து இப்போ இதை அங்கீகரித்தபடி அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொல்றீங்களா, அதுக்கு முன்னாலேயே இதை முடிக்கணுங்கிறீங்களா? இப்போ ஒன்லி சங்க அங்கீகாரத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டால் வேலை நிறுத்தம் வாபஸ் பண்ணிடுறீங்களா சார்? வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படும். சங்க அங்கீகாரம் மட்டும் நிதானமாக நிர்வாகத்தினுடைய ஆமாம் அங்கீகாரம். எங்களுடைய கோரிக்கையின் மீது நிதானமாக பேசலாம். ஒரு வாரம் பேசலாம், ஒரு மாதம் பேசலாம், 2 மாதம் பேசலாம். பேசி அதுக்கு ஒரு முடிவு காணலாம். அதில் முடிவுக்கு நம்மால் எட்ட முடியலை என்றால் தொழிலாளர் துறை அரசு தலையிட்டு அவங்க இப்படி முடிச்சுங்கன்னு சொல்லட்டும், நம்ம முடிச்சுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் சொல்லியாச்சு. அது பிறகு வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற ஊதிய உயர்வு நிபந்தனை அல்ல. சரி, ஊதிய உயர்வின் மீது பேச வேண்டும், பேச சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. சரி சரி, சங்கத்தை ஏற்று பேசுங்கள் என்பதுதான் நிபந்தனை. அதை ஒத்துக்கொண்டால் வேலை நிறுத்தம் வாபஸ் ஆகும். சார் சௌந்தரா சார், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, பொதுவாகவே இங்கே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க வரும்போது இங்கு உள்ள இந்த தொழிலாளர்களுக்கான அந்த உரிமைகள் சலுகைகள் ஆகியவற்றை ஒரு நிபந்தனையாக அரசு தரப்பிலேயே வைக்கலாம். ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து முதலீட்டாளர்களை வந்து நம்ம வந்து ஈர்க்கிறோம். அந்த நிறுவனத்திடமே வந்து இங்கே இந்த பிரச்சனை, இந்த தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சங்கம் அமைக்க அனுமதிக்க வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கான அந்த பிரச்சனைகள், இந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு காணுவதற்கு ஒரு அமைப்பு போல இருக்க வேண்டும் என்று இவர்களே இந்த நிபந்தனைகளாக வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எந்த மாநிலத்தில் இருக்கா சார் அந்த மாதிரி? அதாவது ஒரு தொழிற்சாலை உள்ளே வர்றபோது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. எம்யூ போடுறாங்க. அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தான் நாம் வந்து வெள்ளை அறிக்கை கொடு நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்து என்ற கமிட்மெண்ட்டை கொடுத்து தான் அவங்க உள்ளே வர்றாங்க. அது டேக்ஸாக இருக்கலாம், அல்லது ஏராளமான ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டிக்கு ரெகுலேஷன் இருக்குது. இந்த ரெகுலேஷன் அனைத்தையும் அதே மாதிரி என்விரான்மெண்டல் சட்டம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாவற்றையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அந்த ஒத்துக்கொண்ட அடிப்படையிலேயே இந்த சங்கமும் அதுக்குள்ளே வரும். ஏன்னா அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமை ஆயிற்று. அதை எப்படி நீங்கள் வந்து மறுக்க முடியும்? தனியாலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வந்த பிறகு இந்த மண்ணின் சட்டங்களை அவர்கள் மீறுவதும், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு சட்டம் வழங்கக்கூடிய உரிமையை ஏற்க முடியாது என்று வந்து மறுப்பதும் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்கின்றன. அரசு இதிலெல்லாம் உறுதியாக நிற்கணும். இப்போது முதலமைச்சரோ அமைச்சர்களோ பதவி ஏற்கும்போது என்ன எடுக்கிறாங்க? அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன், அரசியல் சட்டப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உறுதிமொழி இருக்கிறாங்க. இப்போ அரசியல் சட்டத்தை வந்து ஒரு நிர்வாகம் ஏற்றுக்க மாட்டேங்குது. நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? தொழிலாளியை வந்து இது பண்ண வேண்டாமாங்கிறத நாங்கள் எழுப்புகிற கேள்வி. ஆகவே இது வந்து சட்டத்தை காப்பாற்றுகிற பிரச்சனையாக தான் நாங்கள் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஊதியங்கிறது ரெண்டாவது தான் எங்களுக்கு.